வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இதை கொஞ்சம் இன்றைக்கி விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி காலையில் 6 மணி கரெக்டாக 6 மணிக்கு போனேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் குளிர்காலம் ஆயிடுச்சா, காலையில் எழுந்த உடனே என்ன ஆகுது, ரொம்ப குளிர் எடுக்குது. வெளியே போனால் நமக்கு சளி பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அடங்கி இருக்குது. அந்த நேரத்தில் யாருமே நடமாட்டமே இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், மெதுவாக நடந்தே போகலாம் சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோலம் வேறு செவ்வாய்க்கிழமை காலையில் கோலம் போடணும்ல. கோலம் போடும்போது எல்லோரும் என்ன பண்ணுங்க, கிழக்க பார்த்து நின்று கோலம் போடுங்க. கிழக்கு நம்முடைய முகம் கிழக்க பார்த்துருக்கணும். அப்புறம் புள்ளி வச்ச கோலம் போடுங்க. அது சங்கிலி கோலமாக இருந்தாலும் சரி, எந்த கோலமாக இருந்தாலும் சரி, கோலம் போடும்போது நாம் என்ன பண்ணோம், குனிந்து தான் போடணும். அதுக்கு முன்னால் நீங்கள் தண்ணி தெளிக்கும் போது வெறும் தண்ணியில் தண்ணி தெளிக்கக்கூடாது. முத்தம் தெளிக்கிறது என்ன பண்ணால், ஒரு சர்வ செடியில் தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி. சாமியை உள்ளே வரவழைக்கிறது, நமக்கு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறது. அது எந்த மதத்தினராக இருந்தாலுமே தெளிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் அந்த தண்ணியில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் கலந்து, திஷ்டி வராது வீட்டுக்கு, வீடு மங்களகரமாக இருக்கும். லைட்டாக சும்மா கொஞ்சோண்டு கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு என்ன பண்ணுங்க, தண்ணியை தெளிங்க. தண்ணியை தெளிக்கும் போது முதல்ல முன்னால் இருக்கிற முத்தத்தில் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரணுமா. எங்கள் பப்பாம்மா சொல்லுவாங்க, அப்படி முன்னாலே எடுத்துக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அப்போ நமக்கு செல்வமெல்லாம் நம்மக்கிட்டே நிற்கும், போகாது. அது மாதிரி செஞ்சுருங்க, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டது கீழே குனிஞ்சு அழகாக போடுங்க. ஒரு 25 புள்ளி குறைந்தது இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கோலம் போட்டுட்டு செம்மண்ணிடுங்க. நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. என்ன பண்ணணும், கோலம் போட்டுட்டு 2 தடவை வெள்ளைக்கோடு இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கோடு 2 டபுள் லைன் இழுங்க. அப்போ தான் அந்த செம்மண் பார்க்க அழகாக இருக்கும். சரியா, செம்மண் போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். திஷ்டியும் போயிடும். யாராவது பார்த்தா அந்த திஷ்டி அவங்கக்கிட்ட ஓடி போயிருமா. எப்படி அந்த பைபிளில் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும்னு கால் எடுத்து வைக்கணுமா, அந்த வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த சமாதானம் நமக்கு வந்துடுமா. எப்படி பார்த்தீங்களா, எல்லா மதத்துலேயும் எல்லாமே இருக்குது. கவனமாக இருந்து கேட்டுக்கோங்க. இப்போ அந்த கோலத்தை போடும்போது அழகாக என்ன பண்ண, புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு செம்மண் இட்டுட்டு தான் நான் வெளியே போவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் நடைப்பயிற்சிக்கு. இப்போ இன்றைக்கி 6 மணி ஆயிடுச்சு, எல்லாம் முடித்த பிறகு போகிறதுக்கு 6 மணிலேருந்து 6:45 6:20 வரைக்கும் நடந்தேன். 7:20 வரைக்கும் நடந்தேன். பார்த்தேன் வால் கிளாக்கில் கரெக்டாக 7:20 இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். இப்போ நான் அந்த நடக்கிறத மட்டும் சொல்கிறேன். நடந்து போகும்போது பெரிய ரவுண்டு மெதுவாகவே போங்க. 60 வயசு ஆகிட்டா, 55 வயசு ஆகிட்டா, நாம் என்ன பண்ணோம், நம்முடைய உடம்பை நாம் தான் என்ன பண்ண பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். நடந்து போகும்போதே நீங்கள் நல்லா நடக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் உடம்புல எங்கெங்கே வலி இருக்கிறதுங்கிறது. அது போகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கேருந்து கண்ணுக்கிட்ட இந்த இடத்துல இருக்கிற வலி அப்படியே குறையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், உணர்வீங்க. நீங்கள் நடக்கும்போது கையில் செல்ஃபோனோ சாவியோ எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. எல்லாத்தையும் வீட்டில் கொடுத்துட்டு வச்சுட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், நடந்து போகும்போது கை கால் நல்லா அந்த நரம்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும், சுறுசுறுப்பாக இருக்கும். கூட வரவங்க கூட பேசாதீங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போனால் கூட அவங்களுக்கும் சொல்லுங்கள் பேசாமல் நடங்கன்னு. அப்போ நடந்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களை நீங்களே உணர்வீங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்கிட்ட அந்த வலி குறையும் பாருங்கள், அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது அப்படியே குறைஞ்சி இந்த இருக்கு பாருங்கள், இந்த தோள்பட்டையில் இருக்கிற வலி அப்படியே குறையும். வலி குறையுது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையை தூக்க முடியலை, ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கையை தூக்க முடியலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கையில் இருக்கிற வலியும் போகும், அந்த கை வலியும் அப்படியே போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல தொப்புள் சொல்கிறாங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலிக்கின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி தடவி விடுவாங்க. நோ, அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அதெல்லாம் அந்த காலம். அந்த நடக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வலி அப்படியே அங்கே குறையும். கொஞ்சமாக படிப்படியாக குறையும். 3/4 மணி நேரம் கரெக்டாக நடக்கணும். அப்போது அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த வலி எங்கெங்கே கீழே இறங்கும், அது நீங்களே உணர்வீங்க. அப்புறம் தொப்புள்கிட்ட வரும். அந்த வலி போன உடனே இடுப்புக்கிட்ட வலி வரும்.
அந்த இடுப்புக்கிட்ட வலி நல்லா வலிக்கும். அப்போ இங்கே இருந்த வலியெல்லாம் போயிட்டு இங்கே வந்து நிற்கும். அப்போ இந்த வலியும் அப்படியே போயிடும். போன பிறகு முட்டியில் வந்து கிண்ணி இருக்குது தானே, கிண்ணி அந்த அந்த முட்டியில் கிண்ணி இருக்குது தானே, கிண்ணின்னு சொல்லுவாங்க தமிழில், அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த கிண்ணியில் 2 கிண்ணிலே வலிக்கும், விண்ணுன்னு வலிக்கும். அப்போ எப்பா இப்படி வலிக்க நம்மளால் நடந்துட முடியுமான்னு நினைப்பீங்க. வலியெல்லாம் அங்கே இறங்கிடும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடக்க என்ன ஆகும், அந்த தசை நார்கள் இருக்குல்ல முட்டிக்கு கீழே அங்கே வந்து நிற்கும், அதுவும் வலி போயிடும். அப்புறம் அதான் துணியை புளிவோம்ல, நம்ம துணி துவைச்சிட்டு துணியை புளிவோம்ல, அந்த மாதிரி புளிகிற மாதிரி எல்லா வலியும் போயிடும். அப்புறம் பார்த்தா கடைசியில் கால் பாதம் இருக்குல்ல, அங்கே வந்துடும். அங்கே வந்து இன்னொன்று என்னடா இவ்வளோ வலிக்குதேன்னு நினைப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வலியும் போகும். அந்த வலி போன பிறகு தான் நடைப்பயிற்சி கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷமாக நடக்கலாம். நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படியே சுறுசுறுப்பாக ஓடலாம் போல் இருக்கும். அந்த சின்ன வயசில் 16 வயசு 18 வயசில் நீங்கள் எப்படி ஓடுவீங்க? நடக்கவே மாட்டீங்க. ஸ்கூலுக்குனாலும் ஓடி தான் போவீங்க. கல்லை தள்ளிட்டு நானும் அப்படி தான் ஓடுவேன்ப்பா. கல்லை தள்ளிக்கிட்டே அந்த கல் எங்கே போய் நிற்கிதோ அது வரைக்கும் ஓடுறது. அப்புறம் அந்த கல்லை தள்ளிட்டு அப்படி, ஏன்னா அந்த காலத்தில் பஸ்ஸும் கிடையாது, சைக்கிளையும் போக முடியாது, நடந்து தான் போகணும். பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா நாம் தனியாக மாட்டிக்குவோம். அங்கே ஸ்கூல் போனால் 3 தடவை மிஸ் என்ன பண்ணுவாங்க, பிடி மிஸ்ஸு கிரவுண்டை சுற்ற சொல்லுவாங்க. அதுக்கு பயந்து என்ன பண்ணுவோம், வேகமாக ஓடிடுறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டத்துக்கு உங்கள் கால் தயாராகிடும். எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ வேகமாக நடைய மட்டும் விட்டு விடாதீர்கள். நடை போனால் எல்லாமே போயிடும். எப்படி பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பல்லையும் நடையையும் விடவே கூடாது. 70 80 வயசு வரைக்கும் நம்ம தலை வந்து கீழே பூமியில் விழுற வரைக்கும் விடவே கூடாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதான் அந்த பாட்டு ஒன்று இருக்குது பாருங்க, என்னன்னா காலை மாலை உலாவி நிதம் தினமும் காற்றை சுவாசித்து வந்தாலே காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. யமனே பார்த்துட்டு நம்ம காலை தொட்டு கும்பிட்டு ஓடிடுவானா, பயந்தடிச்சு யம்மா கிட்ட வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நடைப்பயிற்சி செய்யும்போது பேசிடாதீங்க. இனிமேல் யார் பேசினா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டாப்பா பேசாத, நடந்தே போகலாம் நடந்தே வரலான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் பழகிக்குவாங்க, அவங்களும் உங்களோட பேசாமலே நடந்து வருவாங்க. சரியா? அப்புறம் வந்து குளிர்ந்த நீரில், அப்போ தான் உங்களுக்கு நரம்புக்கெல்லாம் நல்லா கிடைக்கும், முகமெல்லாம் பொலிவா பஃப்புன்னு ஆயிடும். நல்லா குளிச்சுருங்க, பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாக இருந்தாலும் சரி, கஷாயமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 டம்ளர், சின்ன டம்ளர், டீ டம்ளர்னு சொல்லுவாங்க, ஹோட்டலில் இருக்குது அந்த டம்ளரு, வீட்டில் இருக்க டம்ளரில் பெருசாக இருக்கும், அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி ஆன உடனே ஒரு 4 சப்பாத்தி, ஆண்களாக இருந்தால் 4 சப்பாத்தி, பெண்கள்னால் 2 சப்பாத்தி தான். இட்லி வந்து ஆண்கள் 5 இட்லி சாப்பிடலாம், பெண்கள் 3 இட்லி தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு உங்களுடைய பணியை தொடருங்கள். வாழ்க்கையும் தொடரும், உங்கள் வாழ்க்கை பாதையும் வளமுள்ளதாக இருக்கும். வீறு நடை போட்டு வெற்றி பாதையில் விரைந்து செல்வீர்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் வாழ்க பல்லாண்டு. நன்றி வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.